அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாக்கின் லா யஷ்உரூன். பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், சீர்திருத்தவாதிகள்தான் நாங்கள் சீர்திருத்தம்தானே செய்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று யாரேனும் சொன்னால், இறை மறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்கள் மற்றும் இறை மறுப்பாளர்கள் அந்த 2 பேருக்கும் நடுவில் சண்டை வரும்போது நாங்கள் தான் போய் சமாதானம் செஞ்சு வைக்கிறோம், அந்த 2 பேருக்கு நடுவில் நாங்கள் தான் பாலமாக இருக்கிறோம், அதனால் சமாதான பணிக்காக நாங்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். என்ன மாதிரியான எவ்வளோ நுணுக்கமான டெக்னிக் பாருங்கள் வழிகெடுக்கிறதுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்திருப்பதன்படி, முஸ்லிம்களுக்கும் அதற்கு முன்னால் வேதம் தரப்பட்ட வேதக்காரர்களுக்கும் இடையே சமரசம் செய்து வைக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அவங்களால பெரிய பிரச்சனை வரும். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்களோடையும் சேர்ந்துக்கிட்டு இங்கிட்டு வேலை செய்கிறது, அப்படி நடிக்கிறது, இறை மறுப்பாளர்களோடையும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறது, இங்கிட்டு நடிப்பு அங்கிட்டு உண்மை, அதனால் பயங்கரமான குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, 2 பேருக்கும் நடுவில் நாங்கள் சமாதானம் பண்ணி சண்டையே வராமல் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களோட வேலையே சண்டை வர வச்சு, மிகப்பெரிய குழப்பம் வர வச்சு, 2 தரப்புலையும் பிரித்து விட்டு அதில் குளிர்காயக்கூடிய கூட்டமாக இருப்பார்கள். இந்த பெரிய வேலைக்கு பதிலடியாகத்தான் அல்லாஹ் கூறுகிறான், இல்லை, அவர்கள் குழப்பவாதிகள், இருந்தாலும் அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. அவர்கள் எதை சீர்திருத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எதையெல்லாம் நாங்கள் சமரசம் பண்ணி வைக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அது அத்தனையும் குழப்பம்தான். ஆயினும் அவர்கள் அதை அறிய மாட்டார்கள். நாங்கள் செய்கிறது தான் சரின்னு வாதிட்டு கொண்டிருப்பாங்க. இந்த விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே சில சமயம் பார்க்க முடியும். சரியான குழப்பம் விளைவிப்பாங்க. இங்கே இருக்கிறது அங்கேயும், அங்கே இருக்கிறது இங்கேயும் மாற்றி மாற்றி பேசி நடக்கும். ஆனால் அவங்க செய்கிறது தான் சரி, நான் சரியாக தானே செய்கிறேன், என்ன ஏன் எல்லாரும் சண்டை பிடிக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது நடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். இது நயவஞ்சகம். ஒவ்வொரு வசனத்தில் இருந்தும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான படிப்பினை இருக்கிறது. இது போன்ற குழப்பவாதிகளிடமிருந்து, இது போல நயவஞ்சகர்களிடமிருந்து, குழப்பம் செய்யக்கூடியவர்களிடமிருந்து வீட்டிலும் சமூகத்திலும் உலகத்திலும் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. அவனே பாதுகாப்பவன்.